மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர் மாண்புமிகு உறுப்பினர் திருமதி சரஸ்வதி அவர்கள் பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு அதிகமான வேலைவாய்ப்பு தமிழ்நாட்டில் வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கைகளை இங்கே வைத்தார்கள். நீங்கள் ஆளுகிற மாநிலத்தை விட இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவிலேயே பெண்கள் தான் அதிகம் பேர் வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கும் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கிறது. இன்று காலையில் கூட அதை இன்னும் வேகப்படுத்தக்கூடிய வகையில் இன்னும் கடுமையான இருக்கக்கூடிய சட்டத்தை இன்றைக்கு நான் இங்கே அறிமுகம் செய்திருக்கிறேன் என்பதையும் உறுப்பினரை கவனத்தில் கொண்டு வருகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர் மாண்புமிகு உறுப்பினர் திருமதி சரஸ்வதி அவர்கள் பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு அதிகமான வேலைவாய்ப்பு தமிழ்நாட்டில் வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கைகளை இங்கே வைத்தார்கள். நீங்கள் ஆளுகிற மாநிலத்தை விட இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவிலேயே பெண்கள் தான் அதிகம் பேர் வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கும் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கிறது. இன்று காலையில் கூட அதை இன்னும் வேகப்படுத்தக்கூடிய வகையில் இன்னும் கடுமையான இருக்கக்கூடிய சட்டத்தை இன்றைக்கு நான் இங்கே அறிமுகம் செய்திருக்கிறேன் என்பதையும் உறுப்பினரை கவனத்தில் கொண்டு வருகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர் மாண்புமிகு உறுப்பினர் திருமதி சரஸ்வதி அவர்கள் பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு அதிகமான வேலைவாய்ப்பு தமிழ்நாட்டில் வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கைகளை இங்கே வைத்தார்கள். நீங்கள் ஆளுகிற மாநிலத்தை விட இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவிலேயே பெண்கள் தான் அதிகம் பேர் வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கும் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கிறது. இன்று காலையில் கூட அதை இன்னும் வேகப்படுத்தக்கூடிய வகையில் இன்னும் கடுமையான இருக்கக்கூடிய சட்டத்தை இன்றைக்கு நான் இங்கே அறிமுகம் செய்திருக்கிறேன் என்பதையும் உறுப்பினரை கவனத்தில் கொண்டு வருகிறேன்.